என்டிடிவிக்கு அப்புறம் இந்தியா டுடே தமிழ்நாட்டில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. முதல் நாளே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உரையோடு இது துவங்கி இருக்கு. வெறுமன முதலமைச்சருடைய உரை மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தோம்னா முன்னணி ஊடகவியாளராக இருக்கக்கூடிய ராஜ்தீப் தேசாய் அவரோட 1-to-1 இன்டர்வியூவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தியிருக்கிறார். இந்த இன்டர்வியூவை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் தான் வந்துச்சு, வேற யாரும் இல்லை, விஜய் தான். விஜய மெனக்கெட்டு வீட்டுக்கு வந்து பேட்டி எடுக்க வந்த என்டிடிவி நிருபர்களை கேமராவை ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்ததாக இவர்களே சொல்றாங்க. ஆனால் இங்கே முதலமைச்சர் அவர்கள் அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர், பல கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்பார் என்று தெரிந்தும் கூட 1-to-1 பத்திரிகையாளர் சந்திப்பை இங்கே நடத்தியிருக்கிறார். 1-to-1 இன்டர்வியூ என்பதை கொடுத்திருக்கிறார். இந்த துணிச்சல் விஜய்க்கு ஒருபோது வரவே வராது அப்படின்றதான் முதல்ல இந்த நேர்காணலை பார்க்கும்போது என்னால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சு. முதல் கேள்வி எப்படி ராஜ்தீப் ஆரம்பிக்கிறாருன்னா, 5 ஆண்டு நிறைவு பெற்றுட்டீங்க, மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. முதலமைச்சர் உடனடியாக 100% டெஃபினெட்லி நாங்கள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாரா, தமிழ்நாடு நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்கீம்ஸை சொல்கிறீங்க, இந்த ஸ்கீம்ஸை சொல்லி தான் 2026 தேர்தலை நீங்கள் சந்திக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மோடி ஆட்சிக்கு வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2019 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், தான் செய்த திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்கவே இல்லை. இந்து முஸ்லீம் பிரச்சனையை தூண்டி விட்டு பிளவு ஏற்படுத்தி அந்த பிளவின் மூலமாக தான் வாக்குகளை பெற்றார் அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மீது இருக்குது. ஆனால் முதலமைச்சர் இங்கே பாருங்கள், நீங்கள் செயல்படுத்துகிற ஸ்கீம் படி தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றிய திட்டங்களை சொல்லி தான் நாங்கள் வாக்கு கேட்போம் அப்படின்றார். இதுவே வட இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். எப்படி பாருங்களேன், ஒரு முதலமைச்சர் தன் திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்கிறார் பாருங்கள். மதத்திற்கு ஒரு பிரச்சனை, சாதிக்கு ஒரு பிரச்சனை, மொழிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்லாம் இல்லை, மிக தெளிவாக தன்னுடைய பார்வையில் இருக்கிறார் அப்படின்றது கண்டிப்பாக வட இந்தியர்கள் பார்த்துருப்பாங்க. அதில் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, அதாவது எதிர்க்கட்சிகளை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கிடையவே கிடையாது. எத்தனை கூட்டணி கட்சிகள் வந்தாலும் சரி, திமுக கூட்டணியை வீழ்த்தவே முடியாது. நாங்கள் எதிர்பார்ப்பது 200 தொகுதி, ஆனால் அதையும் மீறியான வெற்றி தான் எங்களுக்கு கிடைக்க போகுதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்றாரு. மோடியை போல எனக்கு கொள்ள சதி பண்ணுறாங்க, எனக்கு சவக்குழி தோன்றுறாங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தவே இல்லை. தன்னுடைய திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்து தனக்கு மக்கள் வாக்களிப்பாங்கன்ற நம்பிக்கையை இவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்த கேள்வி கேட்குறார், 2021 தேர்தலை விட 2026 தேர்தல் உங்களுக்கு கடினமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதிர்க்கட்சிகள் அப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் எங்களுக்கு ரொம்ப எளிமையான தேர்தலாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஸ்வீப்பையே நாங்கள் பண்ணுவோம், அதில் சந்தேகமே வேணாம் அப்படின்றார். உடனே ராஜ்தீப் என்ன கேட்குறாரு, 2021 விட அப்போ 2026 அதிகமாக சீட்டு வெல்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அதில் சந்தேகமே இல்லை, நாங்கள் 2021 ஆட்சிக்கு வரும்போது என்னென்னலாம் செய்வோம்னு சொல்லி ஓட்டு கேட்டோம், அப்படி கேட்டதற்கே மக்கள் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. இப்போ நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம், சொல்லாத பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் கிடைக்கும். எனவே 2021 விட 2021 அதிகமான வெற்றிகளை நாங்கள் பெறதான் போகிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை பார்க்க முடியுது. உடனே வந்துட்டு அடுத்த செஷனே மாறுது. உங்களுக்கு சில வீடியோக்கள் ஃபோட்டோக்கள்லாம் நான் காட்டுறேன், நீங்கள் அதை வச்சு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, முதல் ஃபோட்டோவாக முதலமைச்சர் ஸ்டாலினும் கலைஞர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய அப்பாட்டிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, உங்களுடைய பையனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதலமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலைஞர்கிட்ட இருந்து நான் உழைப்பு 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 இதை தான் கற்றுக்கிட்டேன், என்னுடைய பையன் உதயநிதி அவர்களுக்கும் உழைப்பு 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 உழைப்பை மட்டுமே நம்பு, உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அறிவுரையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே ராஜ்தீப் தேசாய் என்ன கேட்குறாருன்னா, அப்போ ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு உழைப்பு மட்டும் இருந்தால் போதுமா, அந்த கேட்டகரி இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக உழைப்பு தான் இருக்கணும், மக்களுக்காக எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்கணும், அப்படி உழைச்சா மட்டும்தான் உங்களால் அரசியலில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடியுது. உடனே அடுத்த கேள்வி கேட்குறார், திராவிட கொள்கை திராவிட சித்தாந்தம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்குறார். முதலமைச்சருக்கு என்ன சொல்கிறாருன்னா, பெரியாருடைய கொள்கை, அதே போல் அண்ணாவுடைய லட்சியம், கலைஞருடைய பாதை, இந்த மூன்றும் தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்கிறார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் வீடியோ, முதலமைச்சர் அவர்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிட்னஸ் வீடியோவை காட்டுறாங்க. இந்த ஃபிட்னஸ் வீடியோலாம் வந்துட்டு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, குறிப்பாக நார்த் இந்தியன்ஸ் வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. உங்களை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் உடற்பயிற்சியை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் வந்ததுலேருந்தே உடற்பயிற்சி செய்கிறேன், சிஎம் பணிகள்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு இரவு 2 மணிக்கு வந்தாலும் கூட மறுநாள் காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்வேன். உடற்பயிற்சி செய்ய வாய்ப்பு இல்லாட்டி கூட காலையில் நான் வாக்கிங்காவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்வதை பார்க்க முடிஞ்சு. அதுக்கடுத்து சிஎஸ்கே உடைய மண் இது, உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறார் ராஜ்தீப். உடனே வந்து கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஸ்கூலில் கிரிக்கெட் விளாண்டுருக்கேன், தெருவில் கிரிக்கெட் விளாண்டுருக்கேன். அதே போல் வந்துட்டு சினிமா பிரபலங்களும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனும் சேர்ந்து சிஎம் ஃபண்டுக்காக ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்தினாங்க, அதில் நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னும் போது நீங்கள் பேட்ஸ்மேனாக பவுலரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நான் பவுலர் தான், ஆஃப் ஸ்பின் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முதலமைச்சர். இப்போது நீங்கள் கிரவுண்டில் கிரிக்கெட்டில் இல்லை, பொலிட்டிக்கலாக பல கூகுளிக்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போடுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நகைச்சுவையாக ராஜ்தீப் தேசாய் பேசுவதை பார்க்க முடிஞ்சு. அதன் பின்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இது குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ராகுலுடைய உறவு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அரசியலை தாண்டி ராகுல் காந்தி என்னை ஒரு சகோதரராக நினைக்கிறார், நானும் அவரை அப்படி தான் நினைக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நினைக்கிறேன். அவர் வெளிப்படையாகவே என்னை ஒரு மூத்த சகோதரர் அப்படின்னு தான் சொல்லுவார், நானும் அவரை என்னுடைய இளைய சகோதரராக தான் நினைக்கிறேன், அரசியல் தாண்டி இந்த உறவு என்பது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே அதிலேயே ட்விஸ்ட் வைக்கிறார் ராஜ்தீப். இந்த ஃபோட்டோவை காமிச்சதுக்கு காரணமே டெல்லியில் இப்போ பல சிக்கல்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, பல பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாக இருக்கா, இந்த தேர்தலில் அது தொடருமா, நீங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே முதலமைச்சர் கொஞ்சம் கூட தயங்கலைங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக தொடரும், இதில் வந்து நாங்களும் தெளிவாக இருக்கோம், அவங்களும் தெளிவாக இருக்கிறாங்க, இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் என்பது கிடையவே கிடையாது, இந்த தேர்தல் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் சந்திக்கும் அப்படின்றார். உடனே அப்போ ஆட்சியில் பங்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி ராஜ்தீப் கேட்குறாரு. ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத கோரிக்கை, இது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும். சிலர் உள்ளே புகுந்துக்கிட்டு பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, கூட்டணியில் விரிசல் வராதா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பிரச்சனைகளை தூண்டுவதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதை பற்றி நாங்களும் கவலைப்படலை, ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைமையும் கவலைப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே போடாக போட்டுட்டார். அதாவது மாணிக்கம் தாக்கூர்லேருந்து ஜோதிமணியிலேருந்து பலரும் உருட்டுனாங்கல்ல, ஆட்சியில் பங்கு, கிறிஸ் ஜோடங்கர்லாம் வந்துட்டு எப்படியாவது கோவாவில் எப்படி காங்கிரஸை ஒழிச்சு கட்டணுமோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸை ஒழிச்சு கட்டணுன்ற முடிவோடு இங்கே வந்துட்டு பல வேலைகளை பார்த்தாங்கல்ல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எப்போதுமே பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அந்த டைமில் தான் வந்துட்டு கூட்டணி குழு அமைப்பாங்க திமுக. 2021 தேர்தலில் பிப்ரவரி 21ஆம் தேதி அமைச்சாங்க. ஆனால் நாங்கள் 70 நாள் ஆச்சு அமைச்சு, திமுக தான் குழு அமைக்கவே மாட்டுறாங்க, ஏன் அமைக்க மாட்டுறாங்க அப்படின்ற தொடர் கேள்விகளை கிறிஸ் ஜோடங்கரும் மாணிக்கம் தாக்கூரும் திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா இது எப்படியாவது கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிறேன், எப்படி பீகாரில் தேஜஸ்வியை நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அன்னைக்கு அங்கே தேஜஸ்வியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தோக்கடிச்சாங்களோ அதே போன்ற பாணியில் இங்கேயும் பாஜக கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கைக்கூலிகள் இந்த திட்டமிட்ட வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் இது ராகுல் காந்திட்டையும் எடுபடலை, என்கிட்டையும் எடுபடலை அப்படின்றத சுக்குநூறாக போட்டு உடைச்சிட்டாரு முதலமைச்சர். அப்போ இதனால் வரைக்கும் இடையில கம்பு சுற்றுன மாணிக்கம் தாக்கூர் ஒரு டம்மி அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே நமக்கு தெரிய வருது. ஏன்னா இப்போ கூட பாருங்களேன், கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க. 2006 காங்கிரஸ் தப்பு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனக்குமுறலை மாணிக்கம் தாக்கூர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருடைய மனக்குமுறல் என்பது ஒரு வெற்று குமுறல் தான், ராகுல் காந்தி கிட்டேயே எடுபடலை அப்படின்றத இன்னைக்கு முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது. அடுத்த மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, நீங்கள் தமிழ்நாடு எதிர்க்கட்சி மாநிலமாக இருக்கிறீங்க, எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு குரலும் கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து பெருசாக நிதி வரலை, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்களுக்கு நிதி என்பது வரலை அப்படின்றது உண்மை தான். ஆனால் அதற்காக திட்டங்களை எல்லாம் நாங்கள் நிறுத்தி வைக்கலை, எங்களுடைய திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம், வாதாடுறோம், நாளைக்கு கூட ஆர்ப்பாட்டம் இருக்குது, ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். ஆனால் அதுக்காக பணிகளை நிறுத்தி வைக்க முடியாது. இப்படி நிதி வரலை என்றாலும் சமாளித்து பணிகளை செய்து இன்றைக்கி தமிழ்நாடை நம்பர் 1 மாநிலமாக மாற்றிருக்கோம்னா அதான் எங்களுடைய ஆட்சியுடைய திறமை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை பார்க்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் ராஜ்தீப் கேட்குறாரு, உங்களுடைய உறவு ஒன்றிய அரசுகிட்ட எப்படி இருக்குது, பிரதமர் மோடி கிட்ட உங்களுடைய உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
கலைஞர் சொன்னது தான் சொல்கிறேன், உறவுக்கு கைப்பிடிப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், இதுதான் எங்களுடைய பாலிசி, இதை தான் நாங்கள் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே கடைசி கேள்வியாக, சென்னை எதில் பெஸ்ட்டு திங்காக இருக்குது, சென்னை தமிழ்நாடு உலகத்தில் எடுத்துக்கொள்ளும் போது எந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே எல்லாருக்குமே எல்லாம் அப்படின்றது தான் இருக்குது. சென்னை அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிற முடியாது. முதல்லையாவது பல்வேறு தொழில் நிறுவனங்கள் சென்னையில் மட்டுமே தொடங்குவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சாலையை நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா திருச்சி, அதே போல் தஞ்சை, சிவகங்கை, ராம்நாடு, தூத்துக்குடி போன்ற பல மாவட்டங்களில் தொழிற்சாலையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடே இங்கே வளர்ந்துருக்கு. இங்கே சென்னை மட்டுமே சொல்லி தனியாக பிரித்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இறுதியாக ராஜ்தீப் தேசாய் சொல்லும்போது, இந்த தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆஸ்பின் போடுறாரா, கூகுளி போடுறாரா, இல்லை பவுன்சர் வீசுறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர்காணலை முடித்ததை பார்க்க முடியுது. இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நேர்காணலாக இந்த நேர்காணலை பார்க்குறேன். பொதுவாகவே இது போன்ற விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வட இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மோடி, பாஜக நம்மளுடைய தமிழ்நாட்டை எப்படி பிம்பப்படுத்துகிறாங்க? நாமெல்லாம் மொழி வெறியர்கள், இன வெறியர்கள், நாம் ஹிந்திக்கு எதிரானவர்கள், ஹிந்தி பேசக்கூடியவர்களுக்கு எதிரானவர்கள், பீகாரிகளை தாக்கக்கூடியவர்கள், ஒடிசாவுக்கு போயிட்டு நம்மளை திருடர்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை பேசுகிறாங்க. பீகார் தேர்தலில் கூட போனீங்கன்னா அங்கே சனாதனத்திற்கு எதிரானவர்கள் அவரை கூட்டிகிட்டு பாருங்கள் பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க, இந்துக்களுக்கு எதிரானவங்களை கூட்டிகிட்டு பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்லாம் பீகாரில் பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்ணார். அப்போ எந்த அளவுக்கு திமுகவையும் தமிழ்நாட்டையும் மிக மோசமாக வட இந்தியர்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி டேக் ஓவர் பண்ணுறாரு? அவர் தன்னுடைய மாநிலத்தை வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இரட்டை அளவு 11% மேலே வளர்ச்சியை காட்டி தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம் என்பதை வட இந்தியர்களுக்கு காட்டுறாரு. அவ்வப்போது மொழி குறித்து அவர் எழுதுகிறார். அதாவது வட இந்திய மொழிகளெல்லாம் எப்படி இந்தி அழிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த பதிவு என்பது ஒட்டுமொத்த வட இந்தியா முழுக்க வைரலாச்சு. என்னுடைய மொழி இப்படி தான் அழிஞ்சு போச்சு, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், எங்கள் மொழி இப்போ ஹிந்தி தான் இருக்குது, எங்களுடைய தாய்மொழியை காணோம் அப்படின்னு சொல்லி வட இந்தியர்கள் வரிசையாக அவருடைய அந்த ட்விட் பதிவுக்கு கீழே பதிவுகள் எழுதுனதை பார்க்க முடிச்சு. நாமளே ஒரு சிறப்பு வீடியோ அதுக்காகவே நாம் வெளியிட்டிருந்தோம். அது மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பும் பட்டுருச்சு. அப்போது இப்படி தமிழ்நாடு எப்படிப்பட்டது, திமுக எப்படிப்பட்டது, தமிழ்நாடு அரசு எப்படிப்பட்டது என்பதை வட இந்தியர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இடமாக இந்த இந்தியா டுடே, இண்டி டிவி, கான்க்ளேவ்கள், ரவுண்ட் டேபிள்லாம் பயன்படுது. அதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பக்காவாக பயன்படுத்தி கொண்டு வட இந்தியாவில் நீங்கள் மோடி அவர்கள் டபுள் இன்ஜின் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது டபுள் இன்ஜின் கிடையாது, அது டப்பா இன்ஜின். அதற்கு உதாரணமே பாருங்கள், எங்கள் மாநிலத்துக்கு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் எவ்வளோ தூரத்திற்கு வளர்ந்துருக்கிறோம், அப்படி வளருவதற்கு காரணம் டபுள் இன்ஜின் அல்ல, எங்களுடைய திறமை தான் அப்படின்னு சொல்லி டபுள் இன்ஜின் அப்படின்ற தேர்தல் கோஷத்தையே, மோடியுடைய கோஷத்தையே சுக்குநூறாக உடைச்சிருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதிலும் குறிப்பாக இந்த ஆட்சியில் பங்கு கிடையாது, அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, அது ராகுல் காந்தியும் ஏற்றுக்கொண்டுள்ளார், இங்கே உள்ள சில பாஜக கைக்கூலிகள் தான் துள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க, மீடியாக்கள் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதையும் விலக்கி பேசியது என்பது கிரவுண்டில் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு ஒரு ராகுல் காந்தி நிலைப்பாடு என்ன என்பதை முதலமைச்சர் வாயிலாகவே சொல்லியிருக்கிறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா மாநில சுயாட்சி பேசிய மாநிலத்தில் ஆட்சியில் பங்கு கொடுப்பது என்பது சாத்தியமே கிடையாது. ஒன்றியத்தில் மட்டும்தான் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் தமிழ்நாட்டுடைய முழக்கம். அந்த முழக்கத்தை முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதும் புல்லுருவிகளுக்கு கொடுத்த அந்த பதிலடியாக தான் நான் பார்க்குறேன். ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியா டுடே ரவுண்ட் டேபிளுடைய முதலமைச்சருடைய இன்டர்வியூ என்பது ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டுக்கு முக்கியமானதாக நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.